ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மேங்கோ குல்ஃபி தாங்க நம்ம செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது செய்கிறதுக்கு நல்ல பழமான மேங்கோவில் மேல் பகுதியை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நல்ல ஸ்வீட்டாக இருக்கக்கூடிய பழமாக சூஸ் பண்ணிக்கோங்க. புளிப்பாக இருக்கிற பழம் டேஸ்ட் கொடுக்காது. இதில் கத்தியை பயன்படுத்தி மேங்கோவில் உள்ளே இருக்கக்கூடிய விதையை மட்டும் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. விதையை ரிமூவ் பண்ணிட்டு அந்த விதையில இருக்கக்கூடிய பழத்தை ஒரு பவுல்ல எடுத்து வச்சுக்கோங்க. இதை அப்படியே ஃப்ரீசர்ல எடுத்து வச்சுட்டு குல்ஃபி செய்யறதுக்கு மில்க் எடுத்துக்கலாம். டபுள் கிரீம் ஃப்ரெஷ் மில்க்ல 1/2 லிட்டர் தண்ணி சேர்க்காம சேர்த்துக்கோங்க. பால் நல்லா பொங்கி வந்தாச்சு. இப்போ லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு இந்த ஸ்டேஜில் குங்கும பொடி ஒரு பிஞ்சு சேர்த்துக்கோங்க. இது ரொம்பவே வாசமா இருக்கும். ஒருவேளை உங்ககிட்ட குங்கும பொடி இல்லைன்னா ஏலக்காய் பொடி கூட வாசனைக்காக நீங்க பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்வீட்டுக்கு தகுந்தாப்புல சுகர் சேர்த்துக்கோங்க. நான் 3 ஸ்பூன் சுகர் சேர்த்துருக்கேன். பாலை நல்லா கலந்து விட்டுட்டு 2 ஸ்பூன் மில்க் பவுடர் சேர்த்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு நல்ல கெட்டித்தன்மை கிடைக்கும், ஃப்ளேவரும் கிடைக்கும். இப்போ நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்த மேங்கோவையும் இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு பால் நல்லா கெட்டி ஆகிற வர நல்லா கலந்துக்கிட்டே வாங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு கலந்துக்கிட்டே வாங்க. குல்ஃபி நல்லா கெட்டியான பதத்துக்கு ரெடி ஆயாச்சு. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு விருப்பமான நட்ஸுகளை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நான் பாதாமும் பிஸ்தாவும் சேர்த்துருக்கேன். இப்போ குல்ஃபி ரெடி ஆயாச்சு. இதை அப்படியே ஆற விட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி ஃப்ரீசரில் எடுத்து வச்சுருந்த மேங்கோவையும் எடுத்துக்கோங்க. இதுக்கு ரொம்ப நேரம் தேவைப்படாது. மினிமம் குல்ஃபி ரெடி பண்ணுற டைமே போதுமானது. இப்போ நம்ம மேங்கோவையும் ரெடி பண்ண குல்ஃபியையும் எடுத்து வச்சுக்கிருவோம். இப்போ பாருங்க குல்ஃபி எவ்வளவு க்ரீமியாக ரெடி ஆயிருக்கு. இப்போ மேங்கோல நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த குல்ஃபியை ஸ்டஃப் பண்ண வேண்டியதுதான். நம்ம மேங்கோல மேல் பகுதிகளை கட் பண்ணி வச்சிருந்ததை வேஸ்ட் பண்ண வேணாம். இந்த மேங்கோல ஸ்டஃப் பண்ணிட்டு இதை மேலேயே க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ண மேங்கோ குல்ஃபியை அப்படியே ஒரு 5 to 6 மணி நேரம் ஃப்ரீசர்ல வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 6 மணி நேரம் ஃப்ரீசர்ல இருந்து எடுத்தாச்சு. நமக்கு பிடிச்சமான ஷேப்ல கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க கட் பண்ணும் போது எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு. எல்லாரும் மேங்கோல குல்ஃபி செஞ்சு சாப்பிட்டுருப்பீங்க. ஆனா மேங்கோக்குள்ள குல்ஃபி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, ரொம்பவே டேஸ்டா இருந்தது. நல்லா ஃப்ரீஸ் ஆயிருக்கு. பார்க்கிறதுக்கு ரொம்ப டெம்டிங்கா இருக்கு. இது மாதிரியான ஈஸியான குல்ஃபி ரெசிபியை வீட்டில் செஞ்சு சம்மர் டயத்தில் சாப்பிட்டு பாருங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த குல்ஃபியில கொஞ்சத்தை மட்டும் நான் வேற பவுல்ல எடுத்து வச்சிருந்தேன். அதே டயத்தில் ஃப்ரீசர்லேருந்து எடுத்து சாப்பிட்டு பார்த்தா இதுவும் ரொம்பவே க்ரீமியாக டேஸ்டாக இருந்தது. மேங்கோ சீசன் வரும்போது இந்த குல்ஃபி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. குழந்தைங்களோட சேர்ந்து என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க.